ஹலோ buddies. இன்னைக்கு நம்ம குமாரின்னு 2022 மலையாளத்துல ரிலீஸ் ஆன அதுவும் நம்ம ஐஸ்வர்யா லட்சுமி தரமான நடிப்பை கொடுத்த ஹாரர் மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த கதையில வர எவ்ரி கேரக்டர்ஸ் அவங்களோட பீக் பர்ஃபார்மன்ஸை கொடுத்திருப்பாங்க. யாரந்து உயிரோட வரவன் பேய் பிசாசன் இப்படி எல்லா கேரக்டருமே கொஞ்சம் ராவாவே எடுத்து காட்டியிருப்பாங்க. சோ நீங்க யாருமே இலக்கண மனசு இல்லைன்னா இந்த கதையை ஃபுல்லா பாருங்க. இந்த மாரி தரமான படத்தை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இங்க தேவலோகத்துல இருக்க ஒரு தேவிக்கு பூமியை ரொம்ப பிடிச்சதுனால ஒரு நாள் அவங்க பூமிக்கு வந்துட்டு திரும்பவுமே தேவலோகத்துக்கு போகாமலே இங்கேயே ஒருத்தர் பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பிறந்துருது. அவங்களுக்கு பிறந்த அந்த 2 குழந்தையுமே மனித உருவத்துல இல்லாம அசுர உருவத்துல இருக்கு. அந்த 2 குழந்தைகளும் வளர்ந்து வந்து சண்டை போட்டு பூமியவே சூறையாட ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த தேவி கோபத்துல ஒரு குழந்தைய பாதாளத்திலையும் இன்னொரு குழந்தைய காட்டுக்குள்ளேயும் அடைச்சு வைக்கிறாங்க. திரும்ப அவங்க பழையபடி தேவலோகத்துக்கே போயிடுறாங்க. பிற்காலத்துல அந்த 2 குழந்தைகளுமே தெய்வமா வழிபடுறாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போய் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் சொக்கன் என்ற ஒரு சின்ன பையன் காட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்க மலை சாத்தானுக்கு தினமும் சாப்பாடு கொடுக்க அதுக்கு பதிலா சொக்கனுக்கு மரகத நாணயங்களை பரிசா கொடுக்குது. அன்னைக்கு நைட்டு துப்புன்ற ஒரு பண்ணையாரோட குளத்துல சொக்கன் குளிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க குளிக்க உனக்கு என்ன அருகதை இருக்குதுன்னு சொக்கனை கொன்னுடுறாரு. இந்த விஷயம் இல்லிமலை சாத்தானுக்கு தெரிய வர அதோட கோபத்தினால ஊர்ல ஒரு மர்மமான நோய் பரவ ஆரம்பிக்குது. அந்த நோய் பண்ணையார் துப்பனுக்கும் பரவ ஆரம்பிக்கவே பாதாளத்துல அடைக்கப்பட்ட கரிதேவனை வணங்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே கட் பண்ண பல வருஷத்துக்கு அப்புறம் அந்த பண்ணையார் வம்சத்துல இருக்க ஒரு பையனுக்கு ஹீரோயினை பொண்ணு பார்த்திருக்காங்க. அதுக்கு ஹீரோயினோட அண்ணன் அந்த குடும்பம் ரொம்ப மோசமானதுன்னு உனக்கு பாத்திருக்க மாப்பிள்ள துருவா மென்டலி அன்ஸ்டேபிள்னும் இதனால கல்யாணம் வேணான்னு சொல்ல ஆனா எப்படியுமே அந்த அண்ணனை சமாளிச்சு கல்யாணமும் பண்ணிடுறாங்க. கல்யாணம் ஆன மறுநாள் ஊரை சுத்தி பார்க்கலான்ட்டு அந்த கரிதேவனை வணங்குற இடத்தையும் இல்லிமலைக்கு போறதுக்கான நுழைவாயில பார்க்கலாம் போகும்போது இறந்து போன சொக்கா அங்க வந்து நிக்கிறான். அவனை பார்த்துட்டு இவ்வளவுமே பின்னாடியே போகும்பொழுது துருவனோட அண்ணி வந்து கூப்பிட்டுட்டு போயிடுறா. இப்படியே ஹீரோயினுக்கு தினமும் குழந்தைய வச்சுன்னு ஒரு அம்மா இருக்கிற மாதிரி கனவு வந்துகிட்டே இருக்கு. அடுத்த நாள்ல இருந்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி துருவனை ஹீரோயினை மாத்த ஆரம்பிக்கிறா. அப்படிதான் ஒரு நாள் மறுபடியும் ஹீரோயினி கண்ணுக்கு சொக்கன் தெரிய அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஹீரோயினி இல்லிமலை கூட வந்துடுறா. அங்க இருக்கிற ஒரு அம்மா உன் குழந்தைக்கு ஆபத்து வரும்போது நீ இல்லிமலை சாத்தானை தேடி வரணும், அவனாலதான் உன் குழந்தைய காப்பாற்ற முடியும்னு சொல்ல ஹீரோயின் பயந்து ஓடி வந்து மயக்க போட்டு விழுந்துடுறா. என்னன்னு செக் பண்ணி பார்த்தா அந்த அம்மா சொன்ன மீதே ஹீரோயினி மாசமா இருக்கா. இதை கேட்ட உடனே இப்ப பண்ணையாரா இருக்கிற துருவனோட அப்பா ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. துருவனுமே தன்னோட அண்ணனுக்கு குழந்தை இல்லாததுனால என் குழந்தை தான் இந்த குடும்பத்துக்கே வாரிசுன்னு நினைச்சு அடுத்த பண்ணையார அவன் தான்ன்ற மாதிரி நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். துருவனோட அப்பாவுமே எனக்கு அப்புறம் எல்லாமே துருவன் தான் சொல்ல அதுக்கு துருவனோட அண்ணனுமே இதுக்கெல்லாம் நீதான் காரணம் அண்ணியை திட்டிட்டு போறான். அன்னிக்காரி ஹீரோயின்ட்ட நான் தான் குழந்தை வேணாம் சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறா. என்னன்னா துப்பனோட மனைவி ரொம்பவே நல்லவங்க. அந்த துப்பனுமே தன்னோட உடம்பு சரியாகணும்ன்றதுக்காக கரிதேவனுக்கு தன்னோட புள்ளையே பலி கொடுத்தான். அதுவும் இல்லாம சாகாவரத்தையுமே கேட்டு வாங்கினா. இதெல்லாம் தெரிஞ்சு துப்பனோட மனைவியுமே தேவியோட ஆலயத்திலே இறந்துட்டாங்க. நான் சொல்றத நம்ப முடியலன்னா என் கூட வாண்டு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க அந்த சாகாவரம் வாங்கின துப்பான் சாக முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். இப்பயுமே இந்த குடும்பம் முதல் வாரிசான உன்னோட குழந்தைய பலி கொடுக்கறதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியாவது உன் குழந்தைய காப்பாத்திக்கோன்னு சொல்லிட்டு கூட்டு வரதை பார்த்த பண்ணியாருமே அடுத்த நாளுமே அண்ணிய கொன்னுடுறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோயினுமே இல்லிமலை சாத்தான் கிட்ட தன்னோட புள்ளைய காப்பாத்த சொல்லி உதவி கேட்டு வரா. சாத்தானுமே அங்க வந்து நான் இருக்கிற வரைக்கும் உன்னோட புள்ளைக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுறா. ஆனா இது எல்லாத்தையுமே மொத்தமா முடிச்சு வைக்கணும்னு நினைச்ச ஹீரோயினுமே பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்க துப்பனை பார்க்க வரா. அப்ப துப்பனுமே என்னை பார்த்து நீ பயப்படாத, இங்க நான் மட்டுமே இல்ல என்னோட மனைவியோட ஆத்மாவுமே மோட்சம் அடையாம ஒண்ணு இங்கதான் இருக்கு. அந்த கரிதேவத்தை அழிக்கணும்னா இந்த வீட்டுல இருக்க தேவியோட ஆலயத்துல ஒரு ஆயுதம் இருக்குன்னு சொல்ல இததான் ஹீரோயின் கனவுலையும் பார்த்திருப்பா. அதை எடுத்ததுக்கு அடுத்த நாள ஹீரோயினுக்கு பிரசவ வலி வந்துடுது. துருவனுமே இதை தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைய பலி கொடுக்க பூஜையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறான். குழந்தை பிறந்த உடனே இல்லிமலைக்கு ஹீரோயின் தூக்கிட்டு ஓட நடுவுல துருவன் வந்து ஹீரோயின் அடிச்சு போட்டு குழந்தைய தூக்கிட்டு வந்துடுறான். அப்படியே பாதாளத்துல இருக்க கரிதேவத்தை எழுப்புறான். இன்னொரு பக்கம் ஹீரோயினுமே கரிதேவத்தை அழிக்கிறதுக்கான ஆயுதத்தோட வந்துட்டு இருக்கா. கரிதேவனுமே குழந்தைய சாப்பிடலான்னு போகும்பொழுது ஹீரோயினுக்கு கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த அந்த இடத்துக்கு இல்லிமலை சாத்தானுமே வந்துருது. 2 பேருக்குமே சரியான சண்டை நடக்குது. ஹீரோயினுமே அந்த இடத்துக்கு வந்து என் குழந்தையாடா கொல்ல பாக்குறேன்னு துருவனை கொல்ல அப்படியே தன்னோட குழந்தையுமே காப்பாத்திடுறா. இன்னொரு பக்கம் இல்லிமலை சாத்தானுமே கரிதேவனை கொலை பண்ணி நாக்கியுமே வெட்டி எடுத்துடுறான். கரிதேவன் இறந்ததுனால அவனால வரம்பட்ட துப்பனுமே இறந்துடுறான். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே தேவியவே வழிபட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுமே தன்னோட குழந்தையோட சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறா.